சினிபஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க வெங்கட். இன்னைக்கு நம்மோட இணைந்திருப்பவர் துணிச்சலான பேச்சுக்கு சொந்தக்காரர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்க வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், இப்போ ரீசெண்டா பிரஸ் மீட்ல கௌரி கிஷன் அந்த ஹீரோயினோட ஒரு பத்திரிகையாளருக்கும் பிரச்சனை நடந்தது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இவரு நார்மல் ஒரு கொஸ்டின் தான் ரைஸ் பண்ணேன்னு பத்திரிகையாளர் சொன்னாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க எடை என்ன என்ற கேள்வி பாடி ஷேமிங்கா? இதுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் பேசுறேன். எந்தெந்த இடத்துல எல்லாம் எடை கேட்கறாங்க? நம்ம கேட்கறது பப்ளிக்ல 4 பேர் இருக்கிற இடத்துல. ஏங்க, ஒரு டைரக்டர் கேட்கிறாருங்க, ஏமா நீ எடை அதிகமா இருக்குமா, இந்த கேரக்டர் நீ ஃபிட் இல்ல, அது பாடி ஷேமிங்கா? அது நம்ம தொழில் செய்யற இடம். இது பிரஸ் மீட். பிரஸ் மீட்ல இது தப்பான கேள்வி அல்ல. இது பாடி ஷேமிங் கேள்வி அல்ல. அதான் என்னுடைய கருத்து. ஏன்னா உங்க எடை என்ன அப்படின்னு எங்கெல்லாம் கேட்குறாங்க. நீங்க முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட போனோடனே பாடி வெயிட் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அது பாடி ஷேமிங் அர்த்தமா? கிடையாது. இந்த உங்க எடை என்னங்கிற கேள்வி பாடி ஷேமிங்னு எந்த அர்த்தத்தில் சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதை பூதாகரம் ஆக்கிட்டாங்க, பேனை பெருமாள் ஆக்குற மாதிரி ஆக்கிட்டாங்க. இது எல்லாமே பண்றது மூவி ப்ரொமோஷனுக்கா இல்ல அவங்களுடைய ஜென்ரலான பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ இது மூவி ப்ரொமோஷன் அல்ல, அவங்களுடைய ப்ரொமோஷனாக தான் இருக்கும். ஒருவேளை என்னுடைய பார்வைப்படி எப்படின்னா, அவங்க உணர்ச்சி வசப்பட்டாங்க. ஓகே, டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒபிசிட்டி இருக்கா, இல்லாட்டி அவங்களே ஹார்மோன் ட்ரபிள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த நினைச்சு இவர் கேள்வி கேட்டுட்டாரா அப்படின்னு ஒரு பதட்டத்தில் அவங்க சொல்லிட்டாங்க. அதான் உண்மை. மற்றபடி அது பாடி ஷேமிங்கில் வரவே வராது. ஏன்னா இதுக்கு முன்னால் எத்தனையோ கேள்விகள் இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இதே திமுகவினுடைய நிறுவனத்திலிருந்து வருகிற வண்ணத்திரைங்கிற பத்திரிகையில் நடிகைகளுடைய மார்பக அளவுகள் போடப்பட்டது. அது தப்பு இல்லையா? இதெல்லாம் பத்திரிகையில் வந்திருக்கு. ஒரு இந்தந்த நடிகைகளுக்கு இவ்வளவு ரேட்டு அப்படின்னு அரை பக்கம் எழுதியிருந்தாங்க ஒரு நாளிதழில். அதை எடுத்து தமிழ்நாடு சினிமாவே போராட்டம் நடந்துச்சு. என்னாச்சு? இதெல்லாம் சகஜங்க. இன்னைக்கு எங்க அன்னைக்கு இந்து நேசன் ஒரு பத்திரிகை ஆசிரியர் கொல்லப்பட்டார். அந்த படுகொலையில் என்எஸ்கே தியாகராஜ போதவர்லாம் அதில் இருந்தாங்க. அப்புறம் விடுதலை ஆனாங்க. அந்த காலத்திலேருந்தே இந்த எல்லோ ஜேர்னலிசம்ங்கிறது இருக்குது. ஆனால் இது எல்லோ ஜேர்னலிசம் அல்ல. என்ன காரணம் தெரியுமா? நம்ம வீட்டு ஜன்னல் கதவை திறந்து வச்சு அடுத்த வீட்டில் என்ன செய்கிறாங்கங்கிற நாம் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். மற்றபடி அது பாடி ஷேமிங் இல்லை. அதையே அவங்க உணர்ந்து நான் அவரை எதுவும் கார்னர் பண்ணாதீங்க, அந்த பத்திரிகைக்காரரை விட்டுருங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சம்மந்தப்பட்ட பத்திரிகைக்காரரும் அதுக்கான வருத்தத்தை தெரிவிச்சிட்டாரு. ஸோ பிரச்சனை முடிஞ்சுது.